ஹலோ வைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, என்னோடய கம்ப்யூட்டர் வந்து அன்றைக்கி சனிக்கிழமை அடித்த இடியில் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகி போச்சு. இப்போ ஸ்பேர் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி மழை பெய்யுதுன்னு. ரொம்பவும் பெருசும் சொல்ல முடியாது, ரொம்ப லைட்டானு சொல்ல முடியாது. நாங்கள் அங்கே ஒரு செட்டு மாதிரி இருக்குது, இங்கே அப்படியே ஒதுங்கிட்டோம். இப்போ மழை விட்ட உடனே அந்த SMPS ஸ்பேரை வாங்கிட்டு போய் மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே வாங்க போகலாம். காய்ஸ் மழை குறையுன்னு பார்த்தா எங்கே குறையிற மாதிரியே இல்லை காய்ஸ். பாருங்கள் பிரித்து மேயுது, ரொம்ப பலமாக பெய்யுது பாருங்களேன். இப்போ நாங்கள் வந்து இந்த கதிரேசன் கோயில் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். பெரித்தனமாக பெய்யுது. சீக்கிரம் டப்புன்னு மாட்டி SMPSஸை மாட்டி விட்டு கம்ப்யூட்டருக்கு உயிர் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை பதட்டத்திலே வச்சு விட்ருக்காங்க கைஸ். இந்த மழையால் தான் என் கம்ப்யூட்டரும் போச்சு. இன்னைக்கு ஸ்பேர் வாங்கலான்னு பார்த்தா இப்போவும் தடுத்துக்கிட்டு இருக்கு மழை. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மழை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க கைஸ், மழையில் எங்கிட்டும் நனையாதீங்க. முக்கியமாக மழை நேரத்தில் கம்ப்யூட்டரு லேப்டாப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இவனுக்கு பெரிய செலவாக வச்சிருச்சு. ஆமாம், நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம் கைஸ் பார்த்தீங்கன்னா மழை குறைஞ்சிருச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க. மழை குறையில நீ பேஞ்சிட்டு தான் இருக்கு. ஓகே டன். ஒரு 1/4 மணி நேரம் மேய்ஞ்சிருக்குமா கைஸ். இப்போ நம்ம நேராக சாஸ்தா கம்ப்யூட்டர்ஸ் போயிட்டு SMPS வாங்கிட்டு SMPSஸை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். ஐயா போட்டுறவா கைஸ். அஜய் தான் நம்ம SMPSஸை மாட்ட போகிறாப்புல. பாருங்கள் சிஸ்டம் எப்படி கிடக்குன்னு. ஓகே பிரித்து செப்ரானிக்ஸ் SMPS வந்து செப்ரானிக்ஸ். ஓகே இதில் என்னென்ன வயர்னு சொல்லிடுவேன். இது மதர் போர்டோட பவர் சப்ளை, இது CPU ஃபேனோட பவர் சப்ளை, இந்த ரெண்டும் ஹார்ட் டிஸ்க் அண்ட் SSDயோட பவர் சப்ளை. ஓகே ஹார்ட் டிஸ்க் இந்த இருக்குது, SSD இந்த இருக்குது. ஓகே டன். ஆர்கனைஸ் முக்கியமாக கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கொயர் கொஞ்சம் பெருசு தான். ஒரு டேக் இருக்குது.
அப்ளை செக் பண்ண வேண்டியதான். கைஸ் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். மனசை திடப்படுத்திக்கோங்க. போட்டுவிடவா? போட்டுவிடு. பிபிஎஸ் ஆன் பண்ணிவிடு. இது கனெக்ட் பண்ணிட்டியா பவரு? மானிட்ரு கனெக்ட் பண்ணிட்டியா? ஓகே, இது வந்து கொடுத்தோம். ஆன் பண்ணு. ஃபேன் சுற்றுது. நாங்கள் நோ சிக்னல் வருது. வந்துருச்சு கைஸ். எஸ் இல்லை. ஓகே கைஸ், நம்ம தோட்டத்து பூ வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து மவுஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டி எல்லாமே எடுக்கான்னு செக் பண்ணிடுவோம் சடன்னு. காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி SMPS தான் கோளாறு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மாட்டியாச்சு. இப்போ வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அஜய் கம்கியர். அஜய் தான் மாட்டியவர். இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல? ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு, கிராஃபிக்ஸ் கார்டு நான் இன்னும் போடலை. அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ணணும்னா இதோட 238 வந்து எஸ்எஸ்டி. ஓகே, 931 வந்து ஹார்ட் டிஸ்க், 1 TB. எல்லாமே கரெக்டாக இருக்குது. மதர் போர்டில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய செட்டப்பே மாற்றிட்டேன். முதல்ல வந்து அங்கே இருந்தது, இப்போ அப்படியே தூக்கி இங்கே அலைக்க மாற்றிட்டேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மழை டைமில் எல்லாத்தையும் உருவி போட்டுருங்க. எனக்கு ஒரு கைஸ், அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் சிஸ்டமில் லேப்டாப்பில் எதுவும் பிரச்சனைனா அஜயை கான்டாக்ட் பண்ணுங்கள். அஜயோட இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி SMPS வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா கம்ப்யூட்டர்ஸ் லொக்கேஷன் வந்து கீழே கொடுக்குறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா பண்ணி கொடுப்பாங்க. வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு இதுக்கு அப்படியே இந்த கேஸை போட்டு விட்டு இப்படி ஷட் டவுன் பண்ணிடுவோம். அப்படியே இருக்கட்டுமா? அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ண அவ்வளோதான். ஷட் டவுன் பண்ணிடுவா? எல்லாத்தையும் டப்னு கேஸை மாட்டி விட்டு ஆர்கனைஸ் பண்ணி விட்டு போயிடும். ஓகே, கட் ஆயிடுச்சா? லைட் தெரியுமே. இல்லை, ஆஃபேஜ். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். டன்னா? டன். EGA போர்ட். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் இந்த சைடு என்ன வச்சுது? கைஸ், இதுக்கு முன்னாடி நான் பிசி வாங்கினப்போ என்னோட இன்னொரு நண்பன் சுரேந்திரன் ஒருத்தன் அவன் தான் வந்து செட் பண்ணி கொடுத்தான். இப்போ ப்ராப்ளம் அப்போ இன்னொரு நண்பன் அஜய் தான் வந்து சரி பண்ணி கொடுத்தான். என்னோட நண்பர்கள் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க. செட்டப் பண்ணியாச்சு கைஸ். ஆன் பண்ணி ஆன் பண்ணு. ஓகே, இது மானிட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். மேனுவலாக ஆன் பண்ணுவாங்க. ஆமாம், இல்லை நான் எப்போவுமே மானிட்ரு சிஸ்டம் ஆஃப் பண்ணும்போதே ஆஃப் பண்ணிடுவேன்.
அது எதுக்கு டப்பு டப்புன்னு வந்துக்கிட்டு மறுபடியும் மானிட்ரு கைஸ், இது நல்ல மானிட்ரு கைஸ். எத்தனை அடி வாங்கியிருக்கு தெரியுமா? சடப்படான்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இடி விழுந்தப்போ எப்படி கலாலையாக வந்துச்சுன்னு. கைஸ், இடி விழுந்தப்போ இப்படி தான் கைஸ் படப்படன்னு துடிச்சிட்டு கிடந்துச்சு தன்னால். ரொம்ப நல்லா மாறிட்டு கைஸ் இது. இப்போ பாஸ்ட் வந்துச்சு கைஸ். பாட்டை போட்டு நம்ம தோட்டத்து பூ கைஸ். ஸ்பீக்கர் பாட்டு எல்லாம் இருக்குது. நியூ வால்யூம் டி மியூசிக். இதில் சின்னதோ எங்கே இருக்குது? வெள்ளவா இதுமே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அஜய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மிக்க நன்றி அஜய். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய பிசி லேப்டாப் எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அஜயை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கைண்ட்லி கான்டாக்ட் டு மீ. இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அஜய். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ். அதே மாதிரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். மேகமாக இருந்தாலுமே எல்லாத்தையும் உருவி போட்டுருங்க. நான் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணிட்டு 2 ஆகிட்டு இருந்துச்சு. மேகமாக தான் இருந்தது. சரி எல்லாமே எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் வச்சுருந்தேன். கரெக்டாக 2 ஆகி முடிச்சுட்டு நான் ப்ரீமியர் இப்போ கட் பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் டப்புன்னு இடித்து இதாகி இப்போ அந்த பவர் சாக்கெட் அந்த லைனே போச்சு. இப்போ எதை போட்டாலுமே ஒரு மாதிரி எதாவது ரொம்ப எடுத்து வருது. இப்போ நான் வந்து ப்ளேஸே மாற்றிட்டேன். ஸோ நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அஜய் ஏதாவது சொல்லு, எப்படி யூஸ் பண்ணணும் மழை காலத்தில்? மழை காலத்துலன்னு போது இடி விழுகிற நேரம் கொஞ்சம் நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுபோல் வீட்டில் வேணாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிசியுமே அதே தான். பிசி லேப்டாப் எல்லாமே மழை நேரத்தில் இடி விழுகிற நேரத்தில் மெயினாக யூஸ் பண்ணாதீங்க. அதான் உங்களுக்கு சேஃப். இன்றைக்கி வந்து ஒரு தலைவையோட தப்பிச்சது, தலைக்கு வந்து தப்பாவோட போன மாதிரி SMPS போச்சு. சப்போஸ் போர்டு எதுவும் அடி வாங்கலை ஆயிரும். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஆமாம் கைஸ், ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ரேட்டு கூட, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Stay happy. Bye.